இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுகாவில் 1184 ஏக்கரில் புதிய தொழில் பூங்கா அமைக்க சிப்காட் முடிவு செய்தது. இதற்கான பணிகளை துவங்க மத்திய சுற்றுச்சூழல் துறையிடம் அனுமதி கேட்டிருந்தது. அதற்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு பரிசீலனையில் இருந்த நிலையில் தற்போது அங்கு தொழில் பூங்கா துவங்குவதற்கான அனுமதி கிடைத்துள்ளது. இதையடுத்து சித்தார் சத்திரம், பிராஞ்சேரி ஆகிய கிராமங்களில் விரைவில் தொழில் பூங்கா துவங்கும் பணி துவங்கியுள்ளது. இதன் மூலம் தென் மாவட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என தமிழக அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அடுத்த 4 முதல் 5 நாட்களில் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாடுகள் சார்பில் கூட்டறிக்கையும் வெளிவரவுள்ளது. இதையடுத்து இந்திய பொருட்கள் மீதான 50% வரி 18% குறையும். நம் நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி மீண்டும் அதிகரிப்பதுடன் அமெரிக்காவிடமிருந்து நமக்கு தேவையான எரிசக்தி, தரவு மைய உபகரணங்கள், தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்யவும் இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும். இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் மார்ச் மத்தியில் கையெழுத்தாக அதிக வாய்ப்புள்ளது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். தென் அமெரிக்க நாடான சிலியின் லித்தியம், காப்பர் உள்ளிட்ட முக்கிய கனிமங்களை கண்டறிவதற்காக கோல் இந்தியா நிறுவனம் சார்பில் அங்கு ஓர் துணை நிறுவனம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக அந்நிறுவனம் 6300 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. சிலியில் லித்தியம், காப்பர், ரெனியம், கோபால்ட் உள்ளிட்டவை அதிகம் கிடைப்பதால் இவை எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் மற்றும் சூரிய மின்சக்தி துறையில் அதிகம் பயன்படும் என கோல் இந்தியா நிறுவன அதிகாரிகள் கூறினர். ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தம் நிறைவடைந்ததை அடுத்து அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் இறுதி வடிவம் பெற்று வருகிறது. இந்நிலையில் வளைகுடா நாடுகளுடன் தடையற்ற ஒப்பந்தம் செய்வதற்கான பணிகள் வேகமெடுத்துள்ளன. இதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் துவங்கியுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.